my first halting place. It's probably about 1.5 kilometers from ground. I couldn't go further, so I'm taking a little rest. Some people are coming. இது வந்து இந்த இடம் பேர் என்னங்க? தனிப்பாறையா? மேலே இருக்கிற குகை பேர் தவசிப்பாறை. தவசி குகை. கீழே கோவில் இருக்கு. இங்கேருந்து நாங்கள் நடந்து வரோம் மலையில் ஒரு சின்ன பாதையில். இவங்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க, திருநெல்வேலியிலும் வந்திருக்காங்க. அவங்க இந்த மேலே போகணும். Such a fantastic location. இது வந்து அது கீழே இருக்கிறது மகாலிங்க சுவாமிகள், சுந்தர மகாலிங்க. இது இங்கே இருக்கிறது. இது இந்த குகை பேர் என்ன சொன்னீங்க? தவசி தவசி குகை. அவ்வளோதான் சாமி. நீங்களும் எங்கே வந்திருக்கீங்க? இது திருநெல்வேலி. போனிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் வந்து இந்த சதுரகிரி மலைக்கு இது வரைக்கும் எங்களோட 3வது பயணம். எங்களோட பயணம் அந்த பயணம் வெற்றி பயணமாக வந்து இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த தவசிப்பாறை அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற இடத்துக்கு நாங்கள் 2வது முறையாக வரோம். போன திருப்பு நாங்கள் ஒரு 25 பேர் வந்து குழு வந்தோம். இந்த திருப்பு அவங்களோட வேலைவாய்ப்பு காரணமாக ஒரு 20 பேர் கொண்ட குழுவாக வந்திருக்கோம். இப்போ தவசிப்பாறை இந்த இடம் சேவிச்சிட்டிங்கன்னா மேலே ஒரு ஏசி பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஏசி பாறையா? ஏசி பாறை. அதனால் அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கூலிங்காக காற்று அப்படி ஏசியில் இருந்த மாதிரி இந்த இயற்கை கிளைமேட் அப்படியே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் சேவிச்சு போனோம்னா நவகிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாறை இருக்கும், நவகிரக பாறை அப்படின்னு சொல்லி அதை சேவிச்சுட்டு அங்கே போயிடுச்சுன்னா பெரிய மகாலிங்கம். பெரிய மகாலிங்கத்தை சேவிச்சுட்டு கீழே போனா வெள்ள பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் இருக்கு. ஸோ இப்படி போக முடியுமா மேலே? அப்படி பேர்லாம் மேலே ஓடி தான் போகும். போறீங்களா இப்போ? இப்போ எல்லாரும் நம்ம சேர்ந்து போகிறோம். அப்படி திரும்பி வரது இப்படி தான் வருவீங்களா? அப்படி கீழே இறங்கிடும். அப்படின்னா உள்ள கொஞ்ச நேரமா தவம் பண்ணிட்டு வரேங்க. இந்த பாட்டிலே நிறைய நீங்க காமெடியா எடுத்துட்டு கொஞ்சம் சார் உங்க பேர் சொல்லுங்க. விஜய் சாமி. விஜய் சாமி இல்ல விஜய் விஜயா விஜய் ஒரு ஆர்டிபிஷியல் எல்லாம் சாப்பிட சொல்லிருக்காங்க. அவங்க தான் அந்த அருள் ஜோதி குருசாமி. அவங்கள பார்த்துட்டு குருசாமியா? சோ ஐயப்ப மலைக்கும் போய் 29வது வருடம் ஆயிட்டு உங்களுக்கு. இவர்தாங்க கதாநாயகர், ஹீரோ. காமெடி ஒரு பஜனை பாடுங்க. அப்ப நான் ஐயப்ப பஜனை பாடிரோம். தெரியாது சாமி. அங்க இது லைட் இருக்கு, லைட் எடுத்து லைட் அடிச்சு உள்ள வச்சு பஜனை அடிச்சிரும். உள்ள போக முடியுமா? உள்ள போக இருக்க முடியுமா? உள்ள ஒரு 5 பேர் 7 பேர் உள்ள நம்ம 3 பேர் உட்கார்ந்து எல்லாரும் வந்து ரெடி வந்து அப்படி சொல்லுதே. இது உள்ள 10 பேர் தெரியுமா? உள்ள 10 பேர் உள்ள 7 பேர் உள்ள வெளிய வந்தாச்சுல. உங்களுக்கு எடுக்கல கூட நான் பரவாயில்ல சாமி. இதனால அப்படி எடுங்க. அப்படியே இல்ல அப்படியே கவர் பண்ணி இருட்டா வரும், சரியா வராது. இல்ல சார நம்ம கூட வச்சு இல்ல. நீங்க வர அப்படி எல்லாம் ஜூம் பண்ணி இல்ல பாண்டி பாண்டி சார் கிட்ட உட்கார்ந்துக்கோ. ரெக்கார்டிங் சோப்புல எரியுதா? சோப் லைட் எரியுது. அங்க பாரு. நாங்குநேரியில இருந்து இந்த தவசிப்பாறையை நோக்கி வந்திருக்கோம். இந்த குழு அப்படியே போய் எங்க போகுதுன்னே தெரியல. வாழ்க்கையில நிம்மதி தேடி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க. ரஜினியோட பாபாஜி குகை மாதிரி இந்த தவசிப்பாறை குகை இருக்குன்னு நினைக்கிறோம். போன வருடம் வரும்போது இந்த குகைக்குள்ள ஒரு கரடி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த திருப்பி ஒரு காட்டு பெருச்சாலி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ உள்ள உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்ண போது ஒரு கரடி வந்து துரத்திச்சுன்னு. ஆமா, அது ஒரு பாட்டி இருப்பாங்க உள்ள. ஒரு பாட்டி வந்து என்ன அப்படியே சாப்பிடலாம். நீங்க ரெடியா? அப்படியே ஒரு காலேஜ் எல்லாரும் தண்ணி எதை நினைங்க. ஐயா 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 எல்லாரும் ஒன்னே நினைங்க. லேஸ் லேசா லைட்டா ஓகே சார். நல்லா இருக்கா?